வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் 1000 crores அடிச்சுட்டாங்க ப்ரோ. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 1000 crores படம் கூட அடிக்க உங்களுக்கு லாக் இல்லையான்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இது வேற யாரும் பேசல ப்ரோ, நம்ம ஆளுங்களே தான், தமிழ் ஆளுங்களே தான் பேசிக்கிறாங்க. நீங்க நம்மளால ஏன் ஒரு 1000 crores படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு நிறைய டாக்ஸ் போகுது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி நம்ம அட்டம் பண்ணது ஒரு படம் தான் இது வரைக்கும் 1000 crores அட்டம் பண்ணோம். அதுவுமே பெருசா போல. இதுக்கு மேல நம்ம அடிப்போமா அடிக்க மாட்டோமா, இல்ல நம்ம அடிச்சாதான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வந்து சூப்பர் இண்டஸ்ட்ரி, அப்படி இல்ல ஒரு மொக்க இண்டஸ்ட்ரி, நல்ல படங்கள் பண்ற இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு டாக்ஸ் போகுது. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே ப்ரோ, நம்ம ஒரு 6 செக்மெண்ட் பிரித்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி செக்மெண்ட்டாக தான் போக போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா 1000 crores அடிச்சாதான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியா, தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? ஆக்சுவலாக இவங்க சொல்கிறது எல்லாமே என்னென்னா 1000 crore அடிச்சாரா நல்ல படம்னு அப்படி கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பண்ணி இங்கே வந்து நெட்டியில் அடிச்ச மாதிரி சொல்கிறேன். ஒரு மோர் ரூட்டர் வெற்றிமாறன் சொல்கிறான், நீ எப்போ ஒரு மோர் ரூட்டர் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் பண்ணுறனோ அப்போ படம் இன்டர்நேஷ்னல் லெவல் போவோம். ஓகேவா? நீ கலெக்ஷன் வைஸ் இருக்குதான், நான் வந்து கலெக்ஷன் வைஸ் நீ என்ன இருந்தாலும் ஒரு சினிமா வந்து ஒரு பிசினஸ் தான் கண்டிப்பா. ஆனா நீ 1000 crores அடிச்சாலும் நல்ல படம் இல்ல, நீ 10 கோடி போட்டு 50 கோடி அடிச்சாலும் அது பிசினஸ் தான். அது ஏன் அது புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இப்ப லவ் டுடே மாதிரி ஒரு படம் கருத்து வெறியாவும் எதா இருந்தாலுமே அது பண்ண இது சம்பாரிச்சது 10 times அடிக்கும். ஆமா, 6 crores ஏதாவது போட்டாங்க, more than 50 plus crores. எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்ல கலெக்ஷன் வைஸ் நல்ல படம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ போட்ட லாபத்துக்கு அதிகமா எடுக்கிறியா, அங்க நிக்கிறியா, அதுதான். நீ 1000 crores தான் அடிக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. உன் கண்டென்ட் என்ன ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரிட்டனா பண்றது நம்மளும் மலையாளம் தான். ஆனா 2 இண்டஸ்ட்ரியிலயும் வந்து 1000 crores இல்ல, ஆனா பேன் இந்தியா ஒரு அப்பீல் கிடைக்குதுல்ல. ஓகேடா, கண்டென்ட்னா நீங்க தான்டானு அப்படின்னு ஒரு இது இல்ல. மலையாளம் பியூர் கண்டென்ட் போயிடுறாங்க. அந்த கண்டென்ட் குள்ள ஒரு கமர்ஷியல்ல நம்ம தான் கிங் ப்ரோ. அதை நம்ம அந்த கண்டென்ட் கொடுத்து அதுல ஒரு கமர்ஷியல் போய் எல்லாரையும் பார்க்க வச்சு அந்த கண்டென்ட் ரீச் பண்றது நம்ம ஆளுங்க தான். அதுல வரைக்கும் நம்ம தான் கிங். நீங்க தான். ஓகே, அடுத்த செக்மெண்ட் என்னன்னா எதுக்காக 1000 crores ஃபிலிம்ஸ் தமிழ்ல வேணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இதுக்கு என்னன்னா எதுக்காக வேணும்னு நான் சொல்லிட்டேன், எனக்கு வேணான்னு நான் இங்கேயே சொல்லிட்டேன். பட் ஒரே ரீசன் என்னன்னா ஒரு 1000 crores-னா வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் ஆகும். ஓகே, வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் பண்ணும்போது அதே ஹீரோ ஒரு கண்டென்ட் ட்ரிவன் பண்ணும்போது ஓகேடா இந்த படம் இந்த ஹீரோடா ஓகே அவர் ஏதாவது ஒரு கண்டென்ட் சொன்னா ஸ்ட்ராங்கா வந்து நிற்கும். ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் ட்ரிவன் இண்டஸ்ட்ரியா மாறிட்டு வரோம். ஓகேவா? ஒரு காலத்துல கமர்ஷியல் தான் அதிக ஸ்பேஸ் இருந்தது, ஆனா இப்போ வந்து கண்டென்ட் தான் அதிக ஸ்பேஸ் இருக்குல்ல. அப்ப இந்த ஹீரோ வந்து ஒரு கமர்ஷியல் கொடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யாவே வந்து ஒரு கமர்ஷியல் 1000 crore கொடுத்துட்டா, அடுத்தது வந்து சூர்யா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்பீம் நடிச்சிருந்தா அந்த கண்டென்ட் இப்படி ரீச் ஆகும். ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் அதுதான் கண்டிப்பா. அப்போ வந்து போது அந்த கருத்து வந்து எல்லாருக்கும் போகலாம். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் ஒரு 1000 crore, ஏன்னா 1000 crore ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகுது. பேன் இந்தியா பேன் வேர்ல்டுன்னு சொல்றாங்களே. அப்பா அவர் அடுத்த படம் போனா ஓகேடா இந்த ஹீரோ பண்றாரு ஏதோ கருத்து சொன்னா அட்லீஸ்ட் அந்த 1000 crore ஒரு லார்ஜர் செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது ப்ரோ. 1000 crore போனா சம்பளம் எல்லாம் எல்லாம் உயரும், அவ்வளவுதான். டெக்னாலஜி சைட் நீ போனீங்கன்னா அந்த 1000 crores என்ன ஃபீஸிபிளா அது பண்ணலாம். ஆனா அது இப்பயே நம்ம பண்றோம்ல. இப்ப எந்திரன் அப்படி நினைச்சுன்னா எந்திரன் மாதிரி ஒரு படம் பண்ணிருக்க கூடாது. அந்த டைம்ல நம்ம தான் அந்த கேட்ஸ் ஓபன் பண்ணோம் விஎஃப்எக்ஸ்ல ஒரு பெரிய லார்ஜ் சைடு. அதே வந்து ராவன் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த இந்தி பெல்ட் எல்லாம் கிடைக்கல அந்த டெக்னாலஜி. இது அதுக்கப்புறம் ராஜமௌலி வந்தாரு, அதை இன்னும் சுப்பீரியர் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம என்ன சொன்னாலும் எந்திரன் தான் அந்த டெக்னாலஜி. அப்ப நம்ம கிட்ட வந்து அந்த ஃபீஸிபிலிட்டி அப்ப 100 crores ஒரு அன்இமேஜினபிள் இருக்கான். ஆனா நம்ம பண்ணோம்ல அந்த பட்ஜெட்குள்ள. இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் சொல்றோம், அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டெக்னிக்கலா மார்வல் தான் நான் சொல்லுவேன். அந்த கேவ்லாம் சொல்றேன், அவ்வளோ 18 கோடியில பண்ணாங்க. அந்த பட்ஜெட்லேயே பண்ண முடியும்னு காட்டினால பட்ஜெட் வந்து டெக்னாலஜி சைடு நீங்க வைக்காதீங்க, அந்த டெக்னாலஜி நீங்க பெட்டரா பண்ணலாம்னா என் பெர்ஸ்பெக்டிவ். சரி, ஓகே ப்ரோ. செக்மெண்ட் 3 என்னன்னா இப்போ எல்லாரும் ஒரு ஃபார்முலா ஒன்று பிடிச்சிக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படி விட்டாதான் நம்மளால 1000 crores பார்க்க முடியுன்ற ஒரு ஃபார்முலால இருக்காங்க. அது உண்மையா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இது ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கரெக்டா? ஆக்சுவலா ஒன்று சொன்னால் எனக்கு வந்து இந்த 1000 crores எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசர்விங்கான படம் நான் சொல்றது தங்கல் தான் ப்ரோ. நான் சாதிக்க முடியாததை நம்ம பையன் சாதிச்சு காட்டுவான்.
நம்ம நாட்டுக்கொடி தான் உயரத்துல பறக்க போகுது. Organic ஆர்கானிக் 1000 crores அந்த கண்டென்ட் வந்து யூனிவர்சல் கண்டென்ட் எல்லாரும் ரீச் ஆயிடுச்சு. அப்போ வந்து அமீர் கான் மாதிரி ஒரு ஹீரோ இருந்து இன்னும் ஒரு வைடர் செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அதை தாண்டி எனக்கு வந்து பாகுபலி 2 டிசர்விங் தான். இதாட கண்டென்ட் பாகுபலி வந்து என்ரிச்சா இருந்து ராஜமௌலி ஒரு விஷயம் எனக்கு ஐ ஃபீல் லைக் இட் டிசர்வ்டுன்னு எனக்கு இருந்தது. அவரு அந்த கேட்ஸ் ஓப்பன் பண்ணாருன்னு வச்சுங்களேன். அவருமே வந்து அதை வந்து 2 பார்ட்டா பண்ணணும் இல்லை, இட் ஆட் ரிக்வயர்மெண்ட் இது மிட் பாயிண்ட் அண்ட் ஸோ இது பண்ணாரு. இன்னொன்று அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்போ வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த 2 படமும் டிசர்விங் சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேட்ஸை வந்து கேஜிஎஃப் இன்னும் வைடன் ஆச்சு. ஆஃபர் க்ளோசஸ் சூப். அதை தாண்டி இப்போ எல்லாமே ஓகே. இவங்க வந்து வாண்டடா 2 ஓகேடா நம்ம எடுத்துருவோம். வாண்டடா பிரிக்கணும்னு தான் எனக்கு இருந்தது. பிஎட் இந்தியன் 2 இந்தியன் 3 இருக்கலாம். புஷ்பா 1 புஷ்பா 2 நீங்க புஷ்பா வாண்டடா தான் பண்ண கண்டென்ட் இல்ல. இப்போ எப்படின்னா அரண்மனை பிரான்ச்சைஸ் எடுத்துங்க, என்னன்னா எடுத்தாலும் தலைவன் படம் ஓடுது, அதனால இவங்க புஷ்பான்னு நினைச்சிட்டாங்க. ஓகே இந்த கண்டென்ட் எடுத்தா படம் ஓடும்பா அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றிச்சா அந்த கண்டென்ட் இருக்கா அப்படின்னு இல்லை. விடுதலை 1 2 அந்த கண்டென்ட் நீடு இருந்துட்டு அவருமே 2 நாள்ல முடிச்சிட்டாரு. ஓடும் தானே முடிச்சிட்டாருல. அது இவங்க புஷ்பா அது வந்து ஒரு பிரான்சைஸா யூஸ்வலி வெல்ஃபார் இதுன்னு எடுத்துக்கிறாங்க. அது வந்து தப்பு தான் எனக்கு ஃபீல் ஆகும். கண்டென்ட் நிஜமாலே என்ன போகலாம், ஸ்ட்ராட்டஜிக்காக மட்டும் போறாரு வந்து மலிப்பு தான். அதில் நிறைய ஃபிளாப்பும் இருக்கு. இப்போ கங்குவா இருக்கட்டும், சரி நிறைய கன்னடா படம் ட்ரை பண்ணாங்க. அது கேஜிஎஃப் பேட்டர்ன்ல அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க, எதுவுமே ஓடல. தெலுங்குலுமே நம்ம சொல்றோம் நிறைய ட்ரை பண்ணாங்க, நடுவுலயே எல்லா படமும் சக்சீட் ஆகல. ஓகே ஓகே. இப்போ அடுத்த செக்மெண்ட் எனக்கு என்னன்னா கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் வர்சஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ப்ரோ? கண்டென்ட் ட்ரிவன் படம் கண்டிப்பாக 100 crores அடிக்கவே அடிக்காது. ஒன்லி கமர்ஷியல் மட்டும் போனால் தான் அடிக்க முடியுமா? இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு சொன்னீங்க, நம்மளோட இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு கண்டென்ட் ட்ரிவன் ப்ளஸ் கமர்ஷியலும் பார்த்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் அடிக்க முடியுமா? ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கசக்கும் உண்மை என்னன்னா கமர்ஷியல் இதை தான் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். அதை கண்டென்ட்டுக்குள்ளே போனாலுமே அந்த கமர்ஷியல் தான் பெருசாக தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா ஜவான் சொல்லுவோம் ப்ரோ. ஓகேவா, ஒரு கலெக்ஷனைஸ் கமர்ஷியலாக இருந்துட்டு அட்லியை நான் வழக்கம் போல எமோஷன்ஸ் வைக்கிறேன்னு கண்டென்ட் சொன்னாங்க. ஆனால் அந்த கண்டென்ட்லாம் எல்லாருக்கும் உரைச்சிடா இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னா அது கிரியேட் பண்ணல, அது கமர்ஷியல் ஃபேக்டர் தான் வந்து உட்காந்துருது. அப்போ வந்து அவர் சொன்ன கருத்தெல்லாம் நிஜ லைஃப்ல பாசிபிள் இல்லை. பட் ஸ்டில் அவர் சொன்ன ஆணித்தனமாக பண்ணது சங்கர் சொல்லலாம். அவர் சொன்ன அந்த மெசேஜை பீட் அந்நியனா இருக்கட்டும் முதல்வனா இருக்கட்டும் அதை ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அது மோர் ஃபிக்ஷனலாக இருந்தாலுமே அது மாதிரி இப்போ யாரும் எனக்கு பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஈவன் அட்லியுமே அந்த ஃபார்ம்ல பிடிச்சாலுமே அந்த கண்டென்ட் வந்து போய் நிற்கிதா அப்படின்னு கிடையாது. அப்போ நேச்சுரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டையனே எடுத்துங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி ஜெயிலர் மாதிரி ஒரு சக்சஸ் ரேஷியோ இருக்கும் போதுமே வேட்டையன் ஒரு நல்ல படம் இருக்கும்போது கமர்ஷியலாக சக்சஸ் ஆகல. அது ஒரு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு கருத்துன்னு வேணா எதிர்கருத்து வந்துடும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் நீங்க போனீங்கன்னா அப்படியே பூம் அப்படின்னு பார்த்தா கண்டென்ட் வைஸ் பார்த்தா என்ன கேட்டீங்கன்னா நம்பர் 1 படமா இருக்கு 12th ஃபெயில் தான் நான் சொல்லுவேன். இந்தி மார்க்கெட்லேயே சொல்றேன். அந்த கண்டென்ட் பேசுறது யாருமே இங்க பேசல. எனக்கு தெரிஞ்சு ஒரு வே எக்ஸெப்ஷன் நான் ஏன் இன்னமும் அந்த வே எக்ஸெப்ஷன் சொல்றது டங்கல் மட்டும்தான். ஒரு கமர்ஷியல் பேஸ் தேவைப்படுது. கமர்ஷியல் பேஸ் தேவைதான் ப்ரோ. ஓகே. இன்னொரு செக்மெண்ட் நம்மளதுல என்னன்னா ஒரு ஸ்டார்டம் இருந்தாதான் 1000 crores அடிக்க முடியுமா ப்ரோ? அதுக்கு நம்ம போன இதுலயே ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஓகேவா, ஸ்டார்டமும் வேணும். நீ ஸ்டார்டம் இல்லாம இருக்காது. ஸ்டார்டம் தான் இப்போ மேஜர் ஃபேக்டராக இருக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா இருக்குன்னா புஷ்பாராக எடுத்துங்க. புஷ்பா வந்து அவங்க எதுவுமே பண்ணல. இவங்க என்ன பண்ணுறாங்க, பேன் இண்டியானா எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டார் எடுத்துகிட்டு வந்து போட்டால் பேன் இண்டியா ஆயிரும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாகுபலி 1 and 2 2 ஸ்டேட்டுக்கான படமாக தான் எடுத்தாங்க, தெலுங்கு தமிழ் ஆடியன்ஸ்க்காக. ஆனால் வைடு ரேஞ்ச் ஆயிடுச்சு. கேஜிஎஃப் ஃபுல்லாகவே கன்னடா தெலுங்கு படம் மாதிரி தான் எடுத்தாங்க. அது புரிஞ்சுது. புஷ்பா வந்து பக்கா தெலுங்கு படம். ஆனால் அது வைடர் ஆடியன்ஸ் ரீச் ஆயிடுச்சுல. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க, பேன் இண்டியானா அதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஒரு ஆள் எடுத்து போட்டால் ரீச் ஆகும். அது ரீச் ஆகுமான்னு எனக்கு அது டவுட்டு தான். அதனால உனக்கு வந்து நல்ல ஒரு கண்டென்ட், ஆனால் அந்த ஸ்டாரை வந்து நீ நல்லா பெருசாக காட்டணும். இப்போ அல்லு அர்ஜுன் வந்து லார்ஜஸ்ட் செக்டர் இப்போ நம்பர் 1 பேன் இண்டியன் ஸ்டார்னா அல்லு அர்ஜுன் தான் சொல்லுவேன் நான். ஓகே, அவர் அந்த ரீச் கிடைச்சிச்சு. அதனால புஷ்பா 2 அப்படி போடு. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லலான்னு வந்தேன்னா மகாராஜா ப்ரோ. கோட் பார்த்தீங்கன்னா மகாராஜா அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 400 crores. மகாராஜா பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டாக் போகுது. எங்கே பார்த்தாலும் சைனாவில் போயிட்டு மார்க்கெட்டில் அவ்வளோ கலெக்ஷன்றாங்க. ஆனால் ஓவரால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 200 crores தான். ஸோ இங்கே ஒரு ஸ்டார்டம் தேவைப்படுதுன்றது கண்டிப்பாக. அப்போதான் ஒரு 100 crores பார்க்க. அந்த இனிஷியல் புஷ் வந்து அப்புறம் தேவை. அவன் 200 கோடி வந்து 3 நாள் 4 நாள் அடிச்சிட்டு போறாள். புஷ்பாவே தான் இவ்வளவு நாள் 1500 கோடி அசால்ட்டா ஜெயிச்சாங்க.
லாஸ்ட் செக்மெண்ட் நம்மளதுல என்னன்னா, சரி தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து 1000 crores அடிக்க போகுது, அடிச்சதுன்னா எந்த டேரக்டர்ஸால அது பாசிபிள் ஆகும்? எனக்கு இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் 1000 crores நான் சொல்லிட்டேன். பட் ஸ்டில் 2 டேரக்டர்ஸ் எனக்கு ஃபீல் இருக்கு ப்ரோ. ஒன்று வந்து லோகேஷ், இன்னொன்று வந்து அட்லி. இவங்க 2 பேரா நான் 1000 crores புல் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஹீரோ தாண்டி ஒரு டேரக்டருக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் புல் வேணும். பீட் ராஜமௌலியாக இருக்கட்டும், பிரசாந்த் நீலா இருக்கட்டும், இதில் வந்து புஷ்பா 2 விட்டுருங்க, அது பியூர் அல்லு அர்ஜுன் தான். சுகுமார்னு எல்லாம் சுகுமாருக்காக சொல்கிறாங்க. எனக்கு அந்த இனிஷியல் ஒரு அடித்த இதுன்னு பாருங்களேன், கண்டென்ட் ரிவனாக இருக்கணும். கண்டென்ட் ரிவனாக இருக்கும்போது அந்த ஸ்டார் வேல்யூ வரணும். இல்லை அந்த கண்டென்ட், அந்த ஸ்டார் ப்ளஸ் அந்த டேரக்டர் ஃபுல்லும் இருக்கணும். பாகுபலி வந்து ராஜமௌலி, ஆர்ஆர்ஆரும் அவங்களுக்காக வரல, ராஜமௌலிக்காக ஒரு புஷ் இருந்தது. பிரசாந்த் நீலுக்கு ஒரு புஷ் இருக்கு. ஓகேவா, நல்ல படம் எடுத்தாலும் அந்த புஷ் இருக்குல்ல, அந்த புஷ் இருக்கும்போது உங்களுக்கு தாராளமாக வரும். அப்போ எனக்கு வந்து இப்போ கரண்ட் தமிழில் வந்து எனக்கு ஒரு புஷ் இருக்கிற ஒரு டேரக்டராக நான் லோகேஷ் தான் பார்க்குறேன், அட்லியை பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கூலி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது 1000 crores. இது வந்து என்னன்னா, அந்த நீங்கள் எல்லா ஸ்டார்லையும் வந்து 1000 அப்படி கிடையாது. லோகேஷுக்குன்னு ஒரு புல் இருக்குது, லோகேஷ் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ரஜினியை தாண்டி எனக்கு அது கருத்து சொன்னால் லோகேஷ்க்கு ஒரு புல் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி பெல்ட்டில் இருக்குது. லோகேஷ் படமா அப்படி, ஏன்னா அவர் வந்து இந்த டேர்முக்கான கமர்ஷியல் சக்ஸஸ் இவங்க 2 பேர் தான். இவரை சொன்னாலுமே அட்லி அண்ணா ஹிந்தியில் போய் அந்த கமர்ஷியல், ஹிந்திக்கான ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்தது அட்லி தான். இப்போ பீட் புஷ்பாவாக இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், கேஜிஎஃப் இருக்கலாம், அவங்கவுங்க லாங்குவேஜில் பண்ணாங்க. இங்கேருந்து நம்ம போய் அங்கே ஒரு டேரக்டர் வந்து ஹிந்தி படம் எடுத்து நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஹிந்தி படம் எடுத்து 1000 கோடி எடுத்த ஒரு இதான். என்னன்னா அட்லி ஒன்றும் இல்லை, அந்த பல்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பல்ஸ் வந்து பிடிச்சிடாரு. என்ன காப்பி அடிக்கிறாரோ அது என்ன வேணாலும் பண்ணிட்டோம், அதில் எடுத்துடுறாருல, ஃபினிஷ் ப்ராடக்டாக வரும்போது நல்லா இருக்குல்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் அவரும் அந்த ஹீரோஷிப் இருக்குது. அது இல்லாமல் ஆடட் அட்வான்டேஜ் தான், அவருக்கு லோகேஷ் ஒரு புல் இருக்குது. அமீர் கான் நடிக்கவே மாட்டேன், ஒரு பிரேக் வேணும்னு போயிட்டாரு. ஏன்னா ஒரு போன லால் சிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. ஈவன் கரீனா கபூர் லாஸ்ட் வீக்கில் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், நான் இண்டஸ்ட்ரி விட்டே போகிறேன்டான்னு ஒரு டாக் போகும்போது திடீர்னு அவுட் ஆஃப் பாக்ஸ் நான் ஒரு 4 வருஷம் நடிக்க மாதிரி திடீர்னு லோகேஷ் படத்தில் சைன் பண்ணனா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேவ் கிரியேட் ஆகும்ல. அதனால ஐ பிலீவ் லைக் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. ஏன்னா ஒரு சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் எல்லாருமே நடிக்கிறாங்க, நார்த் எல்லாருமே வரனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன், லோகேஷுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குல்ல. ஓகே, அதனால எனக்கு அந்த படம் அடிக்குமோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அட்லிக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். சரி, ஓகே ப்ரோ. உங்களோட தாட் ப்ராசஸ் என்னது? நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி எப்போ வந்து 1000 crores அடிப்போம், எந்த டேரக்டர் அதை பாசிபிள் ஆக்குவார், எந்த ஸ்டார் அதை பாசிபிள் ஆக்குவாருன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். 1000 crores அடிச்சாதான் தமிழ் இண்டஸ்ட்ரி மாஸ் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டாக இல்லையான்ட்டு ஒரு செட்டா அதை கூட இப்போ ரொம்ப நாட்டுக்கு தேவையான பிரச்சனைன்னு கேட்கலாம். இந்த சேனல் இதை சும்மா பேசுறது எங்களுக்கு அது, அதனால தான் இதை எடுத்து பண்ணுறோம். சரி, ஓகே. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.